Grade 12 State Board, Unit number 4, D and F block elements, transition and inner transition elements உடைய MCQ solve பண்ண போறோம். Question number 1, scandium is a transition element but zinc is not because அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் எடுத்துட்டோம்னா ஸ்காண்டியத்துல இருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்கும். பட் ஜிங்கோடைய ஃபேமிலி, அதாவது ஜிங்க்கு கீழே யார் வருவாங்க? ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இப்படி வரும். ஸோ ஜிங்க்கு அவங்களுக்கு கீழே யார் வருவாங்கன்னா கேட்மியம், அவங்களுக்கு கீழே மெர்க்குரி வரும். ஸோ சாரி மெர்க்குரி வரும். இவங்கள நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டி பிளாக்னே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டி பிளாக் உடைய அதாவது டிரான்சன் மெட்டல் சொல்லுவோம் இல்லையா? இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் இல்லைனா டிரான்சன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபனிஷன் ஐயூபிஎஸ்சி கொடுத்த டெஃபனிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எலமெண்ட்ஸ் விச் ஹேவிங் அ இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படின்னா ஆட்டம் ஆர் அயான், சரியா? ஆட்டமாக இருக்கலாம் இல்லைனா அயானாக இருக்கலாம். எப்படி இருக்கணும்? இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டாலோட இருக்கணும், சரியா? இப்போ ஸ்காண்டியம் எடுத்துக்கோங்க. ஸ்காண்டியம் நம்ம ஆட்டமா எடுக்கும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D, அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் இங்க எழுதுறேன். 3D1 4s2ன்னு இருக்கும். ஸோ இதில் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டுனா இருக்கு, டி ஆர்பிட்டால் இருக்கு, ரைட்? ஜிங்க் எடுத்துக்கோங்க. ஜிங்க் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிருது? 3D10 4s2 அப்படின்னு வருது. ஸோ இது பேருக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கு. பட் இருந்தாலும் அகைன் நான் ஜிங்க் அயானா மாத்துறேன். ஜிங்க்குக்கு பாசிபிள் ஆக்சைடு என்ன இருக்கு? 2+ இருக்கு. ஸோ 2+ போட்டால் எனக்கு என்ன இருக்கு? 3D10 4s0 அப்படின்னு தான் ஃபார்ம் ஆகும். அகைன் என்ன ஆகுது? நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே டெஃபனிஷன், அதாவது இந்த டி பிளாக் எலமெண்ட் டிரான்சன் எலமெண்ட்ன்ற டெஃபனிஷனுக்கு யார் ஒத்து வரல? ஜிங்க் வந்து நமக்கு ஒத்து வரல. ஸோ அப்போ இதுக்கான காரணம் என்னது? இந்த கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால தான் காரணம். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எதில் வருது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. போத் ஸ்காண்டியம் 3+ அண்ட் ஜிங்க் 2+ அயான்ஸ் ஆர் கலர்லெஸ் அண்ட் ஃபார்ம் ஒயிட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அனலைஸே பண்ண தேவையில்ல. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது கலரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் கலரை பற்றி கிடையாது. இன் கேஸ் ஆஃப் ஸ்காண்டியம் 3D ஆர்பிட்டால் ஆர் பார்ஷியலி ஃபில்டு பட் ஜிங்க் தீஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்காண்டியத்தில் பார்ஷியலி ஃபில்டாக இருக்குது. பட் ஜிங்க் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிருது? கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதுதான் நமக்கு வந்த ஆன்சர். அடுத்த ஆப்ஷனை பார்த்துடலாம். லாஸ்ட் எலக்ட்ரான் ஆஸ் assumed to be added to 4s level in case of zinc. ஸோ லாஸ்ட் எலக்ட்ரான் added to 4sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஆடாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அண்ட் போத் ஸ்காண்டியம் அண்ட் ஜிங்க் டு நாட் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஸ்காண்டியத்தை பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் ஒன்லி +3 அண்ட் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் ஒன்லி +2. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பட் மேலே கொடுத்ததுக்கு வந்து இது எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனாகவும் நமக்கு தெரியல, ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following D block element has half-filled penultimate D subshell as well as half-filled valence subshell அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அப்போ இந்த பெனல்டிமேட் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம், சரியா? ஸோ பெனல்டிமேட் அப்படின்னா என்ன, ரைட்டா? அதே மாதிரி வேலன்ஸ் ஷெல்னா என்ன? இப்போ வேலன்ஸ் ஷெல் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வேலன்ஸ் ஷெல் எடுத்துக்கோங்க. வேலன்ஸ் ஷெல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷெல். வி கேன் ஸ்டார்ட் வித் எனி எலமெண்ட். உதாரணத்துக்கு கார்பன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இது டிரான்சிஷன் கிடையாது. இருந்தாலும் சிம்பிளாக பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும்போது 1s2, 2s2 அண்ட் 2p2 இதுதான் என்னது? கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த செகண்ட் ஷெல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெனல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேலன்ஸ் ஷெல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. இப்போ n தான் நமக்கு என்ன சொல்லுவோம்? வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ n தட் இஸ் ஈக்குவல் டு வேலன்ஸ் ஷெல், சரியாப்பா? இப்போ இதே வந்து நமக்கு n-1 போட்டிங்கன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெனல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ரைட்? ஸோ n-2 அப்படின்னா ஆன்டி பெனல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் நமக்கு புதுசாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதை வந்து நம்ம ஆல்ரெடி எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா, போன வருஷம் 11th பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போதே இந்த வார்த்தையை நம்ம அங்கே புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கேர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ பெனல்டிமேட்னா என்னது? n-1, ஆன்டி பெனல்டிமேட் அப்படின்னா என்னது? n-2, வேலன்ஸ் எலக்ட்ரானா n. இப்போ குரோமியம் எழுதலாம். குரோமியத்துடைய வேலன்ஸ் ஷெல் நான் எழுத போகிறேன். அப்போ என்ன வரும் நமக்கு? இதோடைய ஃபைனல் கான்ஃபிகரேஷன் மட்டும் எழுதுங்க. என்ன வரும்? 3D 4 அண்ட் 4s2 இதுதான் எக்ஸ்பெக்ட் நம்ம எழுதுவோம். பட் ஆனால் இது எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு எலக்ட்ரான் இங்கே மூவ் பண்ணிவிட்டு குரோமியத்துக்கு நமக்கு எப்படி மாறும்? ஸோ குரோமியம் தட் இஸ் ஈக்குவல் டு 3D5 4s1ன்னு இருக்கும்.
ஸோ அப்போ எங்க பாருங்க இந்த வேலன்ஸ் ஷெல் இல்லையா? லாஸ்ட் ஷெல் என்ன சொல்லுவோம் நம்ம வேலன்ஸ் ஷெல். ஸோ இது 4 அப்படின்னு குடுத்துட்டாங்க. இதுதான். ஸோ n-1 என்ன வரும் நமக்கு? 3 வந்துரும் இல்லையா? ஸோ அப்போ 4 - 1 நமக்கு என்ன வந்துரும்? 3 அப்படின்னு வரும். அப்ப n-1 பெனல்டிமேட்ன்றது என்னது? இதுதான். ஸோ பெனல்டிமேட், டி சப் ஷெல் அண்ட் வேலன்ஸ் ஷெல் 2மே ஹால்ஃப் ஃபில்டா இருக்கும் பாருங்க. இதுலயும் 5. ஸோ 5 இருந்தா ஹால்ஃப் ஃபில்டு. இதுல வந்து 2 இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதுல பாதி இருக்கு. ஸோ இதுவும் ஹால்ஃப் ஃபில்டு. ஸோ ஆன்ஸர் இஸ் குரோமியம். டைரக்ட்டா போட்டுறலாம். ஸோ இதே மாரி மத்ததுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். பல்லாடியம் அண்ட் பிளாட்டினம் போடலாம். ஸோ பல்லாடியம், பிளாட்டினம் போடும்போது நமக்கு என்ன ஆகும்? ஆ D8 கான்ஃபிகரேஷன் வரும். உதாரணத்துக்கு பல்லாடியம் போடும்போது நமக்கு என்னன்னா 4D8 5S2 வரும். ரைட்? அண்ட் பிளாட்டினம் போடும்போது 5D8 அண்ட் 6S2 அப்படின்னு வரும். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன வராது? இதுல ஹால்ஃப் ஃபில்டு வராது. நீங்க எலக்ட்ரான மூவ் பண்ணாலும் வராது. ரைட்? ஸோ ஆன்ஸர் இஸ் குரோமியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Among the transition metals of 3D series, the one that has highest negative standard electrode potential கேட்டிருக்காங்க. இப்போ நெகட்டிவ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றோம் இல்லையா? E0 அப்படின்னு சொல்லுவோம். இது எப்பவுமே எதுல குடுப்பாங்கன்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரிடக்ஷன்ல குடுப்பாங்க. ஸோ எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல தான் குடுப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா அது என்ன ஆகும்? ஈஸியா நமக்கு ஆக்ஸிடைஸ் ஆகும். ரைட்டா? பாசிட்டிவா இருந்தா ஆக்ஸிடைஸ் ஆகும். ஈஸியா பாசிட்டிவா இருக்கும்போது ஈஸியா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப E0 வேல்யூ அவங்க குடுக்குறது நமக்கு பாசிட்டிவா இருந்தா, அது என்ன ஆகும்? ஈஸியா ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ்ட் ஈசிலி. அப்ப இது ஈஸியா ரெடியூஸ் ஆகுறதுனால இது என்ன பண்ணும்? இட் ஆக்ஸிடைசஸ் அதர் காம்பவுண்ட் ஈசிலி. மத்தவங்கள ஈஸியா ஆக்ஸிடைஸ் பண்ணும். இப்ப இதே தான் வைஸ் வெர்சா. இப்ப நம்ம நெகட்டிவ் போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? ஆக்ஸிடைஸ்ட் ஈசிலி. அதனால என்ன ஆகும்? இட் கேன் ரெடியூஸ். ஈஸியா என்ன பண்ணும்? ரெடியூசஸ் ஈசிலி. அதர்ஸ் என்ன பண்ணும்? ஈஸியா ரெடியூஸ் பண்ணும். ரைட்? ஸோ இப்ப கான்செப்ட் பாருங்க. M2+M நெகட்டிவா இருக்கணும். சரியா? அப்ப யாரு ஈஸியா ஆக்ஸிடைஸ் ஆவாங்களோ, அவங்களுக்கு வேல்யூ எப்படி வரும் நமக்கு? நெகட்டிவா வரும். அப்ப ஆக்ஸிடேஷன் ஈஸ கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு ஜிங்க் 2+ஆ மாறணும். இல்லையா? ஸோ இப்படி மாறுனா ஆக்சுவலா இங்க என்ன இருக்கு? இது ரிவர்ஸ்ல குடுத்துருக்காங்க. என்னன்னா 2+ல இருந்து 0க்கு மாறுறது குடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம்? இத வந்து இப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். எது ஈஸியா இருக்கோ அதுக்கு தான் ஹையஸ்ட் நெகட்டிவ் வரும். இப்ப இது கஷ்டம். எப்படி ஜிங்க் 2+ஆ மாறுது? ஏன்னா இதுல ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3D10 4s2 இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ இது அந்த அளவுக்கு பிரிஃபர் பண்ணாது. ரைட். மேங்கனீஸ் எடுத்த பொறுத்தவரைக்கும் Mn 2+லேருந்து Mn வர்றதுக்கு அது பிரிஃபர் பண்ணும். பட் என்ன இருக்கும்னா, நமக்கு அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்காது. ரைட்டா? ஏன்னா Mn 2+க்கும் இதுக்கும் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? D5 அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா 4s2 இருக்கும். ரைட்? இங்க வரும்போது D5 4s0 வரும். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபில்டு தான். அப்ப அந்த அவ்வளோ சீக்கிரம் நம்மளால 2+அ நம்மளால ரிமூவ் பண்றது ஃபேவரபிளா இருக்காது. அப்புறம் காப்பர் ஈஸியா எப்பவுமே ஆக்ஸிடைஸ் தான் ஆகும். சாரி காப்பர் எப்பவுமே ஈஸியா ரெடியூஸ் தான் ஆகும். நம்ம அது மாரி சொல்லிட்டு இருக்கேன். காப்பர் எப்பவுமே ஈஸியா ரெடியூஸ் தான் ஆகும். ஏன்னா காப்பரோடைய பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, +1.34 வரும். ஸோ ப்ளஸ் வந்தாலே என்னதான் நமக்கு ஈஸியா ரெடியூஸ் தான் ஆகும். இது வந்து நீங்க ஒரு டேபிள் இருக்கும். டேபிள்ல அதோட வேல்யூஸ் எல்லாமே அவங்களே குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த டேபிள் உங்களுக்கு மெமரைஸா தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க இத ஈஸியா சால்வ் பண்ணிறலாம். இப்போ எப்படி நான் காப்பருக்கு வேல்யூ எழுதியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒவ்வொன்னுக்குமே வேல்யூ எழுதணும். வேல்யூ எழுதினா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம அத ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? டைட்டேனியம் பாருங்க. ஸோ டைட்டேனியம்ன்றது என்ன கான்ஃபிகரேஷன் நமக்கு வரும்? டைட்டேனியம் தட் இஸ் ஈக்குவல் டூ 3D2 அண்ட் 4s2 இல்லையா? அதுலேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3D2 வரும். ஸோ இதுதான் நமக்கு ஃபேவரபலா இருக்கும். ஏன்னா மத்த எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஜிங்க்ல கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டால் வருது. அண்ட் மேங்கனீஸ்ல ஹால்ஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வருது இல்லையா? S2ல. அண்ட் இங்க வரும்போது நமக்கு என்ன ஆயிருதுன்னா, காப்பர் ஆல்வேஸ் பிரிஃபர் டூ பி என்னது? ரெடியூஸ்ட் இல்லையா? ஏன்னா ப்ளஸ்ல வருது வேல்யூ. இதோடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும்? 3D10 4s1 அப்படின்னு தான் வரும். ஸோ அப்ப இங்கேயும் D10 தான் வருது. அப்ப யாருக்கு மட்டும் தான் ஈஸியா இருக்கும்? டைட்டேனியம். ஸோ இங்க ஆன்ஸர் வந்து டைட்டேனியம் அப்படின்றது தான். ரைட்டா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ எப்பவுமே எதுல குடுப்பாங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் தான் குடுப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அது ரெடியூஸ் ஆகும். பக்கத்துல இருக்கவங்கள ஈஸியா ஆக்ஸிடைஸ் பண்ணும். அப்ப நெகட்டிவா இருந்தா ஈஸியா அது ஆக்ஸிடைஸ் ஆகும். பக்கத்துல இருக்கவங்கள ரெடியூஸ் பண்ணும். ஏன் இந்த பக்கத்துல இருக்கவங்கள பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இப்ப ஒரு காம்பவுண்ட் ஈஸியா ரெடியூஸ் ஆச்சுன்னா, தட் கேன் பி ஆக்ட் அஸ் அ குட் ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட். அப்ப அத என்ன பண்ணிக்கலாம் நம்ம? ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ அப்ப காப்பர் ஈஸியா ரெடியூஸ் ஆகும். அப்ப அத என்ன பண்ணிக்கலாம் நம்ம? ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இதே மாரி வைஸ் வெர்சா நம்ம இத யூஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸ் போடலாம் ஆர்கானிக்ல. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Which one of the following ions have the same number of unpaired electron as present in V3 plus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெனேடியம் 3 ப்ளஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெனேடியம் 3 ப்ளஸ் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வெனேடியத்துடைய கான்ஃபிகரேஷன் வரும் நமக்கு. ஸோ வெனேடியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3D 3 4s2 இதுதான் வெனேடியத்துடைய கான்ஃபிகரேஷன். இப்போ நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல 3 ப்ளஸ்னா 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுங்க. அப்படின்னா நமக்கு 3D2 4s0 அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ 3D2 தான் நமக்கு இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இதோடைய அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை நமக்கு 1 2 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இப்போ இதே அளவுக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Fe3+ போடுங்க. Fe3+ அப்படின்றதுக்கு டேரெக்டாக நான் கான்ஃபிகரேஷன் எழுதிடுறேன். Fe3+ பொறுத்த வரைக்கும் D5 அதாவது 3D5 4s0 கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ நான் 3D5 வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 1 2 3 4 and 5 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் வரும். ஸோ இங்கே 2 தான் இருக்கு. அடுத்து யார் இருக்காங்க? டைட்டானியம் 3+ இருக்கு. ஸோ டைட்டானியத்துக்கு 3+ போட்டிங்க அப்படின்னா 3D1 4s0 வரும். இப்போ இதில் ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குது. நான் வரையணும்னு தேவையில்லை. அடுத்து நிக்கல் பாருங்கள். ஸோ நிக்கல் 2+. நிக்கல் 2+னா என்ன வரும் 3D8 4s0. அப்போ 3D8னா 8 எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது அன்பேர்ட் எலக்ட்ரான் தான். அப்போ இதுக்கு நான் போடும்போது நான் 1 2 3 4 and 5 அடுத்தது வரும் இங்கே 6 7 8 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்குது நமக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குது 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது 2 இல்லையா? ஸோ அப்போ யார் ஈக்குவலாக இருக்கா? நிக்கல் தான். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் யார்? சி நிக்கல் தான். இதே மாதிரி நீங்கள் குரோமியத்துக்கும் போட்டு பார்க்கலாம். ஆன்சர் வராது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஏபிசி 3 ஆப்ஷனுக்கும் நான் இங்கே போட்டேன். எனக்கு சியில் வந்து ஆன்சர் வந்துருச்சு. டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் நிக்கல். த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் Mn2+ அயான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் Mn ஃபஸ்ட்டு இந்த Mnோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும் 3D5 4s2 இல்லையா? ஸோ Mn2+னா வரும் Mn2+ that is equal to 3D5 4s0. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும் நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட்டாக கொடுக்கும் ரைட்? அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் மொதல் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 போட்டேன். மொத்தம் எனக்கு 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் வருது. அப்போ n that is equal to 5. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. என்ன இருக்குது? மியூ that is equal to ரூட் ஆஃப் n into n+2 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ மியூ வேல்யூ that is equal to ரூட் ஆஃப் n வேல்யூங்கிறது 5 5 into 5 + 2 and mu that is equal to root of 5 into 7 and mu that is equal to நமக்கு root 35. ஸோ அதை நீங்கள் ரூட் எடுத்து எக்ஸாக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே வேல்யூ டிஃப்ரென்ஸை பாருங்களேன். இங்கே 5 பாயிண்ட் இருக்குது, இங்கே 8 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, 3 பாயிண்ட் இருக்குது. மொதல் டிஜிட்டே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லைன்னா முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு டிஜிட் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ 35 நம்ம ரூட் எடுத்தோம்னா ஸோ இதுக்கு ஹோல் நம்பர் பாருங்கள் ரூட் 36 எடுத்திங்கன்னா 6 வரும். அப்போ 35 என்ன வரும் நமக்கு 5 பாயிண்ட் சம்திங்கில் வரும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 5.92 கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வேல்யூ வரும். அப்போ 5 பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நமக்கு இங்கே ஆன்சர் கிளிக் ஆயிரும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக ரூட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ரைட்? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் எழுதலாம்ப்பா. n = 3 போட்டிங்க, n = 4, n = 5 எல்லாத்துக்குமே போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் ரூட்டை விட ஒரு வேல்யூ கம்மியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n = 4 போட்டு பாருங்க என்ன வரும் 4 × 4 + 2 6 4 6 24 வரும். ரூட் 25 என்ன வரும் நமக்கு 5 வரும். ஆனால் 24 வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும் நமக்கு 4.9 இல்லை 4.89 இந்த மாதிரியான வேல்யூஸ் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும். நீங்கள் எக்ஸாக்டாக ரூட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The catalytic behavior of transition metals and their compounds is ascribed mainly to mainly due to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதனால அதோடைய கேட்டாலிட்டிக் பிஹேவியர் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டாலிட்டிக் பிஹேவியருக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோடைய வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஸோ இதில் வந்து அன்ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸையும் நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இல்லை பியும் நமக்கு ஆன்சராக வர மாதிரி இருக்கும். பட் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் தேர் அபிலிட்டி டு அடாப்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையா? ஸோ அதனால் நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால இதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணும்போது அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப என்ன ஆயிரும் பழைய நிலைமைக்கு வரும். ஸோ மற்ற எலமெண்ட்டில் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. பட் டிரான்சிஷன் எலமெண்ட்டில் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு நிறையா இருக்கும். ஸோ அப்போ அது எபிலிட்டி டு அடாப்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஆக்சிடைசிங் பவர் இன் தி சீரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் இன்க்ரீசிங் ஆக்சிடைசிங் பவர் கேட்டிருக்காங்க. இந்த ஆக்சிடைசிங் பவர்ன்றது ரொம்ப ஈஸிப்பா. அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிங்க ஒவ்வொருக்குமே மெட்டலுக்கு. இப்போ VO இங்கே 2 இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இதோடைய ஆக்சிடேஷன் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா
வெனடியத்து தெரியாது. அப்ப எக்ஸ் பிளஸ் 2 இன்டு -2 ஈக்குவல் டூ +1. அப்ப எக்ஸ் - 4 ஈக்குவல் டூ +1. எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு வரும். இல்லையா? ஸோ அப்ப வெனேடியத்துக்கு இங்கிட்டு எழுதுறேன் பாருங்க. வெனேடியத்துக்கு எனக்கு என்ன வருது? +5 வருது. ரைட். அடுத்து குரோமியத்துக்கு எனக்கு டிஃபால்ட்டாவே தெரியும். என்ன வரும் நமக்கு? +6 வரும். அப்ப சிஆருக்கு என்ன வரும்? +6 அண்ட் எம்என்னுக்கு என்ன வரும் நமக்கு? +7. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் மெட்டல் அதாவது சென்ட்ரல் மெட்டல கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக அதோடைய ஆக்சிடைசிங் பவரும் அதிகமாகும். அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆக்சிடைசிங் பவர் ப்ரொபோர்ஷனல் டூ ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப இதுக்கு ஆர்டர் எழுதணும்னா நமக்கு எப்படி வரும்? யாரு இப்ப என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்க? இன்கிரீசிங் ஆர்டர். அப்ப யார் கம்மியா இருக்காங்களோ எழுதலாம். ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்ப? VO2 பிளஸ் வரும். அதுக்கப்புறம் யாருக்கு இருக்கும் நமக்கு? Cr2O7 2 - இருக்கும். அதுக்கப்புறம் MnO4 - இருக்கும். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஆர்டர். ரைட். அப்ப நமக்கு இங்க ஆன்ஸர் என்னது? A அப்படின்றது தான் ஆன்ஸர். ரைட். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஆக்சிடைசிங் பவர் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஆக்சிடைசிங் நம்பருக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டியா இருக்கும். இது சேம் எலமெண்ட் இருந்தாலும் சரி, டிஃபரெண்ட் எலமெண்ட் இருந்தாலும் சரி, இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன் ஆசிட் மீடியம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சரைசஸ் ஆக்சாலிக் ஆசிட் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரியாக்ஷன்ல இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. இப்போ ரியாக்ஷன்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆக்சாலிக் ஆசிட் போகிற ரியாக்ஷன்ஸ் ஆசிட் மீடியத்தில் KMnO4 வச்சு போகிறது. அப்போ இதுக்கான ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அயானிக்காக எழுதுறேன். 5C2O4 2 plus 2MnO4 minus plus 16H plus. ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 2Mn 2 plus and plus 10CO2 plus 8H2O. ஸோ இதுதான் ஃபார்மேஷன். அப்போ நமக்கு ஆக்சாலிக் ஆசிட் என்ன ஆக்சிடைஸ் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் பண்ணுது. ரொம்ப சிம்பிள்ப்பா. இங்கே வேலன்சி பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு +3 வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆக்சிடைஸ் +3 வரும். இங்கே +4 வரும். ஸோ இது ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. யார் ஆக்சிடைஸ் பண்ணிருக்கா? Mn. இங்கே Mnக்கு என்ன வரும்? இங்கே +7 வரும். இங்கே என்ன இருக்கும்? +2 இருக்கு. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? 7ல இருந்து 2ன்றது ரிடக்ஷன் இல்லையா? ஸோ இது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆனா கார்பன் அது என்ன பண்ணிருது? ஆக்சிடைஸ் பண்ணி CO2வா மாத்திருது. ரைட்டா? ஸோ இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சா நம்ம டைரக்ட்டா அத ஆன்ஸர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆப்ஷன் பி. ரைட். ஸோ இதுவுமே டைரக்டா தியரில இருந்தா இதுல எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இது லிட்டரலி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தெரியும். அண்ட் பாசிங் H2S இது மட்டும் ஒரு ரியாக்ஷன் பா. த்ரூ அசிடிஃபைட் K2Cr2O7 சொல்யூஷன் மில்கி கலர் இஸ் அப்சர்வ்டுன்னு குடுத்துருக்காங்க. எஸ் நமக்கு என்ன ஆகும்? ஒரு மில்கி கலர் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன இருக்கு? H2S சல்ஃபைட்ஸ வந்து இது என்ன பண்ணும் நமக்கு ரெடியூஸ் பண்றதுல அந்த ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு குடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் ஆஃப் K2Cr2O7 நீங்க பார்த்துக்கலாம். ரைட். இதே வந்து Na2CO Cr2O7 இஸ் பிரிஃபர்ட் ஓவர் K2Cr2O7 குடுத்துருக்காங்க. பொட்டாசியம் டைகுரோமேட்ன்னு. பட் தப்பு. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பொட்டாசியம் டைகுரோமேட்ட தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு என்னது தப்பு வால்யூமெட்ரிக்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா K2Cr2O7 சொல்யூஷன் இஸ் இன் அசிடிக் மீடியம் இஸ் ஆரஞ்ச் இன் கலர் கரெக்ட். அண்ட் K2Cr2O7 சொல்யூஷன் பிகம்ஸ் எல்லோ இன் இன்க்ரீசிங் pH பியாண்ட் 7 இதுவும் கரெக்ட் தான். pH சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இது கலர் ஆரஞ்சுல இருந்து எல்லோவா மாறிட்டே வரும். இது 2மே நமக்கு கரெக்ட் தான். இது நம்ம லேப்ல செஞ்சதுனால நமக்கு தெரியும். இதுக்கு தியரிட்டிக்கலா எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ரைட். ஸோ ஆனா இது ஏன்றது மட்டும் நமக்கு எங்க இருக்கு? ரியாக்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரியாக்ஷன்ஸ் ஆஃப் K2Cr2O7ல இருக்கும். ரைட்டா? ஸோ எதுல இருக்கும்? மீடியம் வைஸா குடுத்துருப்பாங்க. அதுல அசிடிக் மீடியத்துல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பெர்மாங்கனேட் அயான் சேஞ்சஸ் டு டேஷ் இன் ஆசிட் மீடியம் குடுத்துருக்காங்க. ஸோ ஆசிட் மீடியத்துல நான் பெர்மாங்கனேட் எடுக்கிறேன். அதாவது MnO4 2 நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிட் மீடியத்துல தேர் ஷுட் பி பிளென்டி ஆஃப் H+. ஸோ இது நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா, இட் வில் ரெடியூஸ்ட் இன்டு Mn2+ பிளஸ் 4H2O நமக்கு வெளியே போகும். ரைட். ஸோ ஏன்னா 4 O இருக்கு இல்லையா? என்ன ஆயிரும்? 4H2O will be liberated. அப்ப என்ன ஆயிருக்கு நமக்கு? Mn2+ மாறும். அப்ப இங்க ஆக்சுவலா எதுல இருக்கும்? +7ல இருக்கும். அப்ப +7ல இருந்து என்னவா மாறுது? +2வா மாறுது. ரைட். ஸோ அப்ப ஆன்ஸர் இதுக்கு என்ன வரும்? Mn2+ அப்படின்றது தான் இதுக்கான ஆன்ஸர். ரைட். ஸோ ரிமைனிங் கொஸ்டின நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.